கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையில் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனமும் 2வது வசனமும். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 13வது வசனமும் 17வது வசனமும். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் யோவான் ஸ்நானனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பிரகாரம் நாம் எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பிலே தேவன் நம்மை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுக்கென தேவன் நியமித்த ஒரு ஊழியம் இருக்கிறது. அதை தேவனிடத்தில் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை அறிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணணும்? செயல்படணும். யோவான் ஸ்நானனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே காரியத்தை தான் பிரசங்கிக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 2 பேரும் பிரசங்கிக்கிற காரியம் ஒன்றாயிருந்தாலும் 2 பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்தப்படுகிறது, தேவனால் நடத்தப்படுகிற பாதை வெவ்வேறாக இருக்கிறது. யோவான் ஸ்நானனை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? அவன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவஜனங்களால் அழைக்கப்பட்ட நாமும் ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோகத்தை குறித்த காரியம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வார்த்தைகள், இவைகளை பிரசங்கிக்கும்படியா, இவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் நீங்கள் புறப்பட்டு சென்று எல்லா ஜீவன்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் அறிவிக்கிறார் அவங்களுக்கு. தேவன் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற தீர்மானம், திட்டம் என்பது ஒன்றுதான். அவரை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் அவர் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்தும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் தேவன் நம்மை நடத்துகிற பாதை என்பது வெவ்வேறான பாதை. இந்த காரியம் இன்னைக்கு அநேகருக்கு புரியாதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு ஏன் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து, ஆண்டவரை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நம்மால் அறிவிக்க முடியல தெரியுமா? நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, இந்த இடத்துல இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், இந்த இடத்துல இருந்தால் தான் வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியும், இந்த இடத்துல இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும், இந்த ஒரு அனுகூலமான இடத்துல இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். எல்லாருக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். தங்களை குறித்தும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க? என்னுடைய சூழ்நிலையில் யாராலும் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் குறித்து பிரசங்கிக்க முடியாது, என்னுடைய பாடே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இதில் நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவர் குறித்து பிரசங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான எண்ணம் தான் எழும்பும். ஆனால் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா தேவன் அவரை நடத்தின பாதை என்பது யூதேயாவின் வனாந்திரம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கிக்கிறார். இது அவருக்கு தேவன் நியமித்த பாதை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் செபுலோன் நப்தலி நாடுகளின் அருகான கடற்கரையின் பக்கத்தில் உள்ள கப்பர் நகூமிலே அவர் வந்து வாசம் பண்ணி அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நியமித்த பாதை யோவான் ஸ்நானனுக்கு ஆண்டவர் நியமிக்கல. யோவான் ஸ்நானனுக்கு நியமித்த பாதை இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கல. தேவன் ஒவ்வொருவரையும் அவர் திட்டம் பண்ணி நடத்துகிற பாதையிலே அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பயணிக்க வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்த ஒரு தெளிவான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். என்ன தெரியுமா? தேவன் என்னை நடத்துகிற பாதையிலே எதற்காக என்னை வாழ வைக்கிறார், எதற்காக எனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டி ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையை தந்து பலப்படுத்தி என்னுடைய ஜீவன் சேதப்படாமல் என்னை காத்து இவ்வளவு நாள் என்னை வாழ வைத்ததற்கான நோக்கம் என்ன? அவரை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான். இந்த ஒரே ஒரு நோக்கம்தான் தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆனால் நம்மை நடத்துகிற பாதை என்பது நிச்சயமாக வேறு தான். ஒரு தீர்க்கதரிசியை எலியா தீர்க்கதரிசி நடத்தினது போல எலிசா தீர்க்கதரிசியை நடத்தலை. எலியா அவர் சுழல் காற்றில் ஏறி போயிட்டார், அக்னி ரதம் வந்தது, அவர் பரலோகத்திற்கு ஏறி போயிட்டார். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி தேவன் அப்படி நடத்தலை.
மோசே நடத்தினது போல ஆண்டவர் யோசுவாவை நடத்தலை. ஆனால் தேவன் வைத்த திட்டம் என்பது ஒன்றுதான். யோசுவாவை கொண்டு தேவன் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். மோசையை கொண்டு தேவன் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற பாதை என்பது வெவ்வேறான பாதை. அது வித்தியாசம். அது தேவன் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் முன்குறிக்கிற பாதை. நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு பாதையில் போனால் தான் நான் ஆண்டவரை பற்றி அறிவிக்க முடியும், அதுதான் எனக்கு ஒரு அனுகூலமான பாதையாக இருக்கும், இப்பொழுது நான் இருக்கிற சூழ்நிலை தேவனை பற்றி அறிவிக்கும்படியான ஒரு அனுகூலமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுவார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு தான் சொல்வார். நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களோ, நம்முடைய சூழ்நிலைகளோ, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஏதாவது பலவீனமோ, இல்லை நமக்கு ஏற்படுகிற நெருக்கம், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்களோ எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நியமித்த ஒரு பாதை. நிச்சயமாக அந்த பாதையை தேவன் கடக்க பண்ணுவார். ஆனால் நமக்கென தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்பது அவரை பற்றி பிரசங்கிக்கும்படியாக, அவரை அறிவிக்கும்படியான ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை தேவன் எல்லா தேவ ஜனங்கள் மேலும் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு வேற பாதை, யோவான் ஸ்நானனுக்கு வேற பாதை. ஆனால் ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, ஒரே திட்டத்தை தான் ஆண்டவர் வச்சிருந்தார். என்ன, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதுதான் தேவன் அவர்கள் மேல் வைத்த நோக்கம். ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் அவருக்கு நியமித்த பாதை என்பது ரொம்ப வித்தியாசமான பாதை. அதே போல யோவான் ஸ்நானன் வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் நியமித்த பாதை வித்தியாசமான ஒரு பாதை. பாதைகள் வெவ்வேறாய் இருந்தாலும், பாதைகள் அது வித்தியாசமாய், ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற காரியங்களுக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருந்தாலும், ஒருவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அனுகூலமாக இருந்தாலும், இன்னொருடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையாகவும் எல்லாம் நெருக்கப்படுகிற நிலையாகவும் இருந்தாலும், கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நமக்கென தேவன் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடி இலக்காக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுலை போல நாமும் கர்த்தருக்குள் தைரியமாய் நிச்சயமாக நான் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் வர வேண்டுமானால், நமக்கு தேவன் நியமித்த பாதையிலே அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒரே திட்டம் தான். எல்லா தேவஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த திட்டம் தேவனால் பிரதானமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது, தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பது, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மற்றவர்களும் நம்முடைய தேவனையும் அவரால் ஈவாய் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பையும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், மற்றவர்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒன்றான மெய் தேவன், அவர் ஒருவரை இரட்சகர் என்று அறிவிக்கும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நிச்சயமாய் நாம் செய்து முடிக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் என்ன நிலையாக இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய ஆகாரத்தை நம்ம மறப்போமா? நிச்சயமாக மறக்க மாட்டோம். நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சாப்பிட மறக்கிறாங்களா? சாப்பிட அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு பசிக்கும். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆகாரத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை, விலையேற பெற்ற ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குரியதாய் மாற்றுகிறது. அழிந்து போகிற சரீரத்திற்குரிய ஆகாரத்தை கவனமாய் நாம் உட்கொள்ள மறக்காமல் இருக்கிறது போல, அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஆத்துமா அது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய சொந்த குமாரனை தந்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ அந்த விலையேற பெற்ற ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்னா, தேவன் நமக்கென வைத்திருக்கிற பாதையிலே, தேவன் நமக்கென வைத்திருக்கிற திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவஜனங்களாக இருக்கணும். வழி எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்குது, அதனால அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட ஆள் பலம் இருக்குது, அவங்கக்கிட்ட எல்லாமே அனுகூலமாக இருக்குது, அதனால அவங்க ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை பார்த்து சாக்கு போக்கு சொல்லுகிற ஜனங்களாக இருக்கக்கூடாது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மிடத்திலும் அவர் நமக்கும் அதே வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம செயல்படாமல் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? நம்ம மேலே அநேக தூசிகள் படிந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம முடங்கி இருக்கிறோன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நியமித்த பாதை, நம்முடைய வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ளதாக வேணாலும் இருக்கலாம். சூழ்நிலை அனுகூலமாக இருக்கலாம், இல்லை பிரதிகூலமாக இருக்கலாம், நெருக்கப்படுகிற சூழ்நிலையாக இருக்கலாம், பலவீனப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நியமித்த பாதையிலே இவை எல்லாவற்றையும் ஒரு நாள் கடக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓட தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில்
பாதை எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் நமக்கென தந்த அவருடைய சித்தம் நாம் செயல்படுத்தும்படி அவர் விரும்புகிற அவருடைய சித்தத்தை, அவரை பற்றி அறிவிக்கிற தேவஜனங்களாய், அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவஜனங்களாய், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கடைசி காலங்களில் நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற தேவஜனங்களாய், இயேசு கிறிஸ்துவை போல, யோவான் ஸ்நானனை போல எந்த பாதையாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினோமே ஆனால் நிச்சயமாய் நாமும் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தவராய் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறாரோ, நம்மையும் ஜெயித்தவர்களாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட அவருடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்க செய்து அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். இந்த வசனத்தின்படியே இதை கேட்ட நம் அனைவரையுமே கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மை அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.